திருச்சூரின் பரபரப்பான நகர மையத்தில் பாத்திமாவின் வாழ்க்கை ஒரு மெல்லிய கயிற்றில் தொங்குவது போல ஆடிக்கொண்டிருந்தது. புகழ்பெற்ற நகை வியாபாரியான அப்துல் ரஹ்மானின் ஒரே மகள். செல்வமும் புகழும் குறைவில்லாத குடும்பம். ஆனால் அந்த புகழின் ஒளிர்வுக்கு அப்பால் கடன்களின் கரிய நிழல் அவர்களை இறுகப் பற்றியிருந்தது. ஃபாத்திமாவுக்கு 20 வயது மட்டுமே இருந்தது. கனவுகள் நிறைந்த ஒரு பெண். ஓவியக்கலைதான் அவளின் உயிர். கேன்வாஸில் வண்ணங்களை தீட்டி அவள் தனக்கென ஒரு உலகத்தை உருவாக்கினாள். திருச்சூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கல்லூரியில் ஓவியக்கலையை பயின்று ஒரு பெரிய ஓவியக் கலைஞராக வேண்டும் என்பதே அவளின் மிகப்பெரிய கனவு. ஃபாத்திமா, உன்னுடைய ஓவியங்களுக்கு உயிர் இருக்கிறது என்று அவளின் நண்பி சுமி சொல்லும்போது அவளின் கண்கள் மின்னும். சுமியும் பாத்திமாவும் ஒரே கனவுகளை பகிர்ந்தவர்கள். படிப்பு முடிந்த பிறகு ஒன்றாக ஒரு கலைக்கூடம் தொடங்க வேண்டும் என்பது அவர்களின் ஆசை. பாத்திமாவின் வாழ்க்கையில் அமீர் என்ற இளைஞனும் இருந்தான். கல்லூரியில் அவளின் மூத்தவன். அவனும் ஒரு ஓவியர். வண்ணங்கள் போல தெளிவானது அவர்களின் காதல். ஃபாத்திமாவின் ஒவ்வொரு ஓவியத்துக்கும் அமீரின் ஊக்கம் இருந்தது. அவர்களின் உலகம் வண்ணமயமாகவும் கனவுகளால் செழிப்பாகவும் இருந்தது. ஆனால் எதிர்பாராத வகையில் வந்த பொருளாதார நெருக்கடி அந்த வண்ணங்களுக்கு மங்கலை கொடுத்தது. தந்தை அப்துல் ரஹ்மான் செய்த சில தவறான வியாபார முதலீடுகள் குடும்பத்தை கடன்காரர்களாக்கியது. கோடிகளில் கடன், நகைக்கடை மூடப்படும் நிலையில். வீடும் சொத்துகளும் ஜப்தி அச்சுறுத்தலில். ஒரு இரவு தந்தை பாத்திமாவையும் தாய் சைனபாவையும் அழைத்தார். அவரது முகத்தில் உதவியற்ற தன்மை தேங்கியிருந்தது. மகளே, ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று தந்தை வார்த்தைகளுக்கு திணறினார். துபாயில் உள்ள ஷேக் அல் ஹமதி அவருக்கு நம்மிடம் நல்ல நட்பு உண்டு. அவர்தான் ஒரே ஆதரவு. சைனபாவின் கண்கள் நீரால் நிறைந்தன. ஃபாத்திமாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர், உன்னை திருமணம் செய்ய தயாராக இருந்தால் இந்த கடனை முழுவதுமாக தீர்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஃபாத்திமாவின் உலகம் தலைகீழாக மாறியது. 75 வயதான ஒரு முதியவர். அவளின் கனவுகளும் காதலும் எங்கே செல்லும்? அவளின் மனதில் அமீரின் முகம் தோன்றியது. அவனை எப்படி துறக்க முடியும்? அப்பா, என்னால் இது முடியாது என்று அவள் அழுது கொண்டே சொன்னாள். மகளே, வேறு வழியில்லை. உன் உடன்பிறந்தவர்களின் எதிர்காலமும் இந்த குடும்பத்தின் நிலைப்பாடும் உன் கையில் இருக்கிறது என்று தந்தை கெஞ்சினார். அம்மா சைனபா அவளை கட்டிப்பிடித்து அழுதார். மகளே, உனக்காக நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த கடன் தீராவிட்டால் நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். குடும்பத்தின் உதவியற்ற நிலையை அவளால் பார்க்க முடிந்தது. தன் கனவுகளையும் காதலையும் பலியிட்டு அவள் அந்த திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டாள். அவளின் கண்களிலிருந்து வண்ணங்கள் மறைந்து அதற்கு பதிலாக ஒரு வெறுமை நிறைந்தது. அமீரிடம் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஒரு நாள் அவனை தவிர்த்தாள். அவனின் கேள்விகளுக்கு அவளிடம் பதில் இல்லை. திருமண ஏற்பாடுகள் வேகமாக நடந்தன. திருச்சூரின் மிகப்பெரிய ஆடம்பர ஹோட்டலில் நிக்காஹ் நடைபெற்றது. ஷேக் அல் ஹமதி தனது தனியார் விமானத்தில் துபாயில் இருந்து வந்தார். அவருடன் அவரது தனிப்பட்ட உதவியாளர் காலித், ஒரு மருத்துவர் மற்றும் சில உதவியாளர்கள் இருந்தனர். ஃபாத்திமாவின் குடும்பம் ஷேக்கை வரவேற்க துடித்தது. ஆனால் பாத்திமாவின் மனம் கல்லை போல உறைந்திருந்தது. நிக்கா நாளன்று அவள் வெள்ளை மணப்பெண் உடையில் ஒரு சிலை போல நின்றாள். சுற்றிலும் சிரிக்கும் முகங்கள், வாழ்த்துகள், ஆடம்பரம். ஆனால் அவளின் உள்ளே ஒரு மயான அமைதி. அமீர் எங்காவது இந்த செய்தியை கேட்டிருப்பானா? அவன் தன்னை வெறுத்திருப்பானா? இந்த எண்ணங்கள் அவளை பயமுறுத்தின. நிக்காஹ் முடிந்தது. ஷேக் அல் ஹமதி அவளை பார்த்து புன்னகைத்தார். அவரது கண்களில் முதுமையின் கருணை இருப்பது போல தோன்றியது. அவருக்கு பாத்திமாவின் வயதில் பேரப்பிள்ளைகள் இருக்கலாம். அவளுக்கு அவர் மீது வெறுப்போ கோபமோ ஏற்படவில்லை. ஒருவிதமான உணர்ச்சியின்மை மட்டுமே. மகளே, உன் கடன் தீர்ந்துவிட்டது என்று தந்தை அவளிடம் வந்து சொன்னார். அவரது கண்களில் ஆறுதல் இருந்தது. ஆனால் அந்த ஆறுதல் பாத்திமாவின் நெஞ்சில் ஒரு பாரமாக அழுத்தியது. அவளின் வாழ்க்கை கடனுக்கு ஈடாக கொடுக்கப்பட்டுவிட்டது. திருமணத்துக்குப் பிறகு ஷேக் அல் ஹமதி ஃபாத்திமாவை அழைத்துக் கொண்டு துபாய்க்கு பயணமானார். அங்கே அவரது அரண்மனை அவளை காத்திருந்தது. தங்கமும் வெள்ளியும் மின்னும் பிரம்மாண்டமான அரண்மனை. ஆனால் அந்த அரண்மனையில் அவளுக்கு ஒரு கைதியின் உணர்வே இருந்தது. ஷேக்குக்கு வேறு மனைவிகளும் குழந்தைகளும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் பாத்திமாவை ஒருவிதமான இழிவாகவும் சந்தேகத்துடனும் பார்த்தனர். ஷேக்கின் மகன்கள் அஹ்மதும் சல்மாவும் பாத்திமாவை ஒரு தொல்லையாக கருதினர். தங்கள் தந்தையின் சொத்தில் ஒரு புதிய உரிமையாளர் வருவது அவர்களுக்கு விருப்பமில்லை. ஷேக் அல் ஹமதிக்கு பாத்திமாவிடம் ஒருவிதமான பாசம் இருந்தது. அவர் அவளை அதிகம் நிர்பந்திக்கவில்லை. அவளின் விருப்பங்களை அறிந்து நடந்தார். ஓவியங்கள் வரைய அவளை ஊக்கப்படுத்தினார். ஆனால் பாத்திமாவின் மனதில் அந்த காயம் ஆறாமல் இருந்தது. துபாய் அரண்மனையில் முதல் இரவு நடந்தது.
பாத்திமாவின் இதயம் அரண்மனையின் கடிகாரம் போல வேகமாக துடித்தது. பயமும் வெறுப்பும் அவளை இறுக்கி பிடித்தன. அவள் அறையில் காத்திருந்தாள். ஷேக் அல் ஹமதி அறைக்குள் வந்தார். அவர் மிகவும் களைப்பாக இருந்தார். அவரது முகத்தில் ஒருவிதமான வெளிரல் இருந்தது. "ஃபாத்திமா, நீ அழகாக இருக்கிறாய்" என்று அவர் ஒரு புன்னகையுடன் சொன்னார். "எனக்கு இப்போது உடல்நிலை சரியில்லை, நீ தூங்கு." பாத்திமாவுக்கு ஆறுதலாக இருந்தது. அவளுக்கு அவர் மீது ஒருவிதமான பரிதாபம் தோன்றியது. அவர் படுக்கையில் படுத்தார். அவள் சுவரை பார்த்து படுத்தாள். நேரம் எவ்வளவு கடந்தது என்று தெரியவில்லை. ஒரு கணம் அவளுக்கு ஏதோ அசௌகரியம் தோன்றியது. ஷேக்கின் மூச்சு நின்றது போலிருந்தது. அவள் திரும்பி பார்த்தாள். அவர் அசையாமல் படுத்திருந்தார். அவள் அழைத்தாள். பதில் இல்லை. அவள் அவரது உடலை தொட்டாள். குளிர்ந்த உடல். "ஷேக், ஷேக்" என்று அவள் பயந்து கத்தினாள். அவளின் கூச்சல் கேட்டு அரண்மனையில் உள்ள வேலைக்காரர்கள் ஓடி வந்தனர். மருத்துவர் வந்து பரிசோதித்தார். "இறந்துவிட்டார்" என்று அவர் சொன்னார். மாரடைப்பு. புலர்ச்சியில் இந்த செய்தி வெளியானதும் அது பெரிய செய்தியாக மாறியது. துபாய் ஊடகங்கள் அதை ஆரவாரமாக வெளியிட்டன. பெரும் செல்வந்தரான ஷேக் அல் ஹமதி தனது 20 வயது மணமகளுடன் முதல் இரவில் இறந்தார் என்ற தலைப்புகள் உலகமெங்கும் பரவின. ஷேக் அல் ஹமதியின் மரணம் துபாய் காவல்துறையின் கவனத்தை ஈர்த்தது. மரணம் பாத்திமாவின் அறையில் நடந்ததால் முதல் சந்தேகம் இயல்பாகவே ஃபாத்திமா மற்றும் அவளின் குடும்பத்தின் மீது திரும்பியது. ஷேக்கின் சொத்துக்காகவோ அல்லது இந்த உறவிலிருந்து தப்பிக்கவோ அவள் கொலை செய்திருக்கலாம் என்று செய்திகள் பரவின. துபாய் காவல்துறை பாத்திமாவை விசாரிக்கத் தொடங்கியது. இன்ஸ்பெக்டர் ஆமினா கண்டிப்பான மற்றும் கடுமையான அதிகாரி. விசாரணை அறையில் பாத்திமா தனியாக இருந்தாள். "நீ ஏன் ஷேக்கை கொன்றாய்?" என்ற இன்ஸ்பெக்டர் ஆமினாவின் குரல் பாத்திமாவின் காதுகளில் ஒலித்தது. நான் ஒன்றும் செய்யவில்லை" என்று பாத்திமா அழுதுகொண்டே சொன்னாள். "அவர் திடீரென இறந்துவிட்டார்." "திடீரென இறந்துவிட்டாரா? அவ்வளவு பெரிய மனிதர் எந்த பிரச்சனையுமின்றி இறப்பாரா? உனக்கு அவரை திருமணம் செய்ய விருப்பமில்லை, இல்லையா? கடனை தீர்க்கவே திருமணம் செய்தாய், இல்லையா? அப்படியானால் அவரை அகற்ற முயற்சிக்க மாட்டாயா?" பாத்திமாவுக்கு பதிலில்லை. அவளின் ஒவ்வொரு அசைவும் வார்த்தையும் காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டது. ஷேக்கின் உடலில் விஷம் இருக்கிறதா என்று விரிவான மருத்துவ பரிசோதனைகளுக்கு உத்தரவிடப்பட்டது. கேரளத்தில் உள்ள அவளின் குடும்பம் இந்த செய்தியை கேட்டு நொறுங்கிப் போனது. ஊர்க்காரர்களின் உறவினர்களின் சந்தேக பார்வைகள் அவர்களை வலியுறுத்தின. கடனை தீர்க்க மகளை விற்றது போதாது, இப்போது கொலையாளியாகவும் ஆனாளா என்று பேச்சுகள் பரவின. ஊடகங்கள் பாத்திமாவை ஒரு கொலையாளியாக சித்தரித்தன. அவளின் ஓவியங்கள் பெரிய செய்திகளாகின. குடும்பம் மனதளவில் உடைந்தது. பாத்திமாவின் நிரபராதத்தை நிரூபிக்க அவர்களுக்கு வழி தெரியவில்லை. அமீர் இந்த செய்திகளைக் கேட்டு மிகவும் கலங்கினான். அவனின் பாத்திமா ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாள் என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. அவன் அவளுக்கு உதவ முயன்றான். ஆனால் பாத்திமாவின் குடும்பம் அவனை தவிர்த்தது. இந்த நேரத்தில் ஒரு சர்ச்சையை உருவாக்க அவர்கள் விரும்பவில்லை. நாட்கள் நீண்ட விசாரணைகளுக்குப் பிறகு ஷேக் ஹமதியின் மரணத்தின் பின்னணியில் உள்ள மர்மங்கள் மெல்ல உருவாகின. மருத்துவ அறிக்கைகள் ஒரு முக்கியமான துப்பு கொடுத்தன. ஷேக் ஹமதியின் இரத்தத்தில் சிறிய அளவில் மெதுவாக வேலை செய்யும் விஷம் கண்டறியப்பட்டது. இந்த விஷம் உடனடியாக மாரடைப்பை ஏற்படுத்துவது இல்லை, மாறாக சில நாட்கள் அல்லது வாரங்களில் மெல்ல உடலை தளர வைப்பது. ஷேக்கின் உணவிலோ பானத்திலோ இது கலக்கப்பட்டிருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகளுக்கு புரிந்தது. இதனால் பாத்திமாவின் மீதான சந்தேகம் நீங்கியது. முதல் இரவில் மட்டுமே சந்தித்த ஒருவரால் இப்படியொரு விஷத்தை அளிக்க முடியாது என்று இன்ஸ்பெக்டர் ஆமினாவுக்கு தெளிவானது. அவர் பாத்திமாவிடம் மன்னிப்பு கேட்டார். விசாரணை ஷேக் ஹமதியின் நெருங்கியவர்கள் மற்றும் வியாபார பங்காளிகள் பக்கம் திரும்பியது. துபாயிலும் கேரளத்திலும் நடத்தப்பட்ட விசாரணைகளில் ஷேக்குக்கு கோடிகளில் சொத்துகள் இருந்ததும் அதற்கு பல உரிமையாளர்கள் இருந்ததும் தெரியவந்தது. அவரது வியாபார பேரரசை கைப்பற்ற சிலர் முயன்றிருந்தனர் என்றும் வெளிப்பட்டது. ஷேக்கின் மகன்கள் அஹ்மதும் சல்மாவும் சந்தேகத்தின் நிழலில் வந்தனர். அவர்களுக்கு பாத்திமாவின் மீது கடும் வெறுப்பு இருந்தது. ஷேக்கின் தனிப்பட்ட உதவியாளர் காலிதும் விசாரிக்கப்பட்டார். அவர் ஷேக்கின் அனைத்து விஷயங்களையும் கவனித்து வந்த விசுவாசி. ஆனால் ஷேக்கின் வியாபார ரகசியங்கள் பற்றி அவரால் அதிகம் தகவல் கொடுக்க முடியவில்லை. இதற்கிடையில் ஷேக் ஹமதியின் பழைய வியாபார பங்காளியான நவாப் பற்றி இன்ஸ்பெக்டர் ஆமினாவுக்கு ஒரு துப்பு கிடைத்தது. நவாப்புக்கு ஷேக் ஹமதி பெரிய தொகை கடனாக கொடுத்திருந்தார். அந்த கடனை திரும்ப கேட்டபோது நவாப் ஷேக்கை கொலை செய்ய திட்டமிட்டார் என்று ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. நவாப்பின் வியாபார ஆவணங்களும் வங்கிக் கணக்குகளும் பரிசோதிக்கப்பட்டபோது பெரிய நிதி முறைகேடுகள் கண்டறியப்பட்டன. காவல்துறை நவாபை காவலில் எடுத்தது. கடுமையான விசாரணையில் நவாப் குற்றத்தை ஒப்புக்கொண்டார்.
ஷேக் ஹமதியின் தனிப்பட்ட உதவியாளர் காலித்துடன் சேர்ந்து இந்த கொலையை திட்டமிட்டதாக அவர் வெளிப்படுத்தினார். ஷேக்கின் சொத்துக்களை திருடவும் தனக்கு இருந்த கடனை திருப்பிக் கொடுக்காமல் இருக்கவும் இந்த கொலை நடந்தது. மாதங்களாக ஷேக்கின் உணவிலும் பானங்களிலும் மெதுவாக வேலை செய்யும் விஷத்தை கலந்தவர் காலித். ஷேக்கின் ஒவ்வொரு அசைவையும் காலித்துக்கு தெரியும். ஃபாத்திமாவுடனான திருமணத்தை ஒரு மறைப்பாக பயன்படுத்தி ஷேக் ஹமதியை அழிக்க திட்டமிட்டனர். முதல் இரவில் நடந்த மரணத்தை இயல்பான மரணமாக சித்தரிக்கவும் ஃபாத்திமாவை குற்றவாளியாக்கி தப்பிக்கவும் அவர்கள் முயன்றனர். ஃபாத்திமாவை திருமணம் செய்வதால் ஷேக் ஹமதிக்கு மாரடைப்பு வரலாம் என்றும் அதை இயல்பான மரணமாக காட்டலாம் என்றும் அவர்கள் கணக்கிட்டனர். குற்றவாளிகளான நவாபும் காலித்தும் கைது செய்யப்பட்டனர். நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. பாத்திமாவின் நிரபராதம் நிரூபிக்கப்பட்டது. அவள் மீது பதிந்த களங்கம் நீங்கியது. ஊடகங்கள் அவளுக்காக பேசின. அரபியின் மரணம், பாத்திமா நிரபராதி என்ற தலைப்புகள் உலகமெங்கும் பரவின. நீதிமன்ற தீர்ப்பு வந்தபோது பாத்திமாவுக்கு இழந்த வாழ்க்கை திரும்ப கிடைத்தது. அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அது துன்பத்தின் கண்ணீர் இல்லை, விடுதலையின் கண்ணீர். அவளின் குடும்பத்தின் கடன்களும் தீர்ந்தன. அவர்களுக்கு அமைதி கிடைத்தது. பாத்திமாவின் பெற்றோர் அவளை கட்டிப்பிடித்து அழுதனர். மகளே, எங்களை மன்னிக்க வேண்டும் என்று தந்தை சொன்னார். அப்பா, எனக்கு இப்போது அமைதி இருக்கிறது என்று அவள் சொன்னாள். ஷேக்கின் மரணத்தால் அவளுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்களில் இருந்தும் குடும்பம் எதிர்கொண்ட சமூக தனிமையில் இருந்தும் அவள் மெல்ல விடுபட்டாள். யாரோ ஒருவரின் தீய திட்டங்களுக்கு இரையானவள் என்று உணர்ந்த பாத்திமா கிடைத்த சுதந்திரத்தை பயன்படுத்தி ஒரு புதிய வாழ்க்கையை கட்டமைத்தாள். அமீர் அவளை தேடி வந்தான். அவன் அவளை நம்பினான். அவளுடன் நின்றான். ஃபாத்திமாவுக்கு அவனின் காதல் ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. அவள் தன் ஓவிய கலைப்பயிற்சியை மீண்டும் தொடங்கினாள். அமீரும் அவளுடன் இணைந்தான். அவர்கள் ஒன்றாக ஒரு கலைக்கூடம் தொடங்கினர். அவளின் ஓவியங்களுக்கு மீண்டும் உயிர் வந்தது. அவள் வரைந்த ஒவ்வொரு ஓவியத்திலும் அவளின் அனுபவங்களும் தப்பிப்பிழைத்த உணர்வும் நிறைந்திருந்தன. ஃபாத்திமாவின் வாழ்க்கையில் மீண்டும் நம்பிக்கையின் ஒளி நிறைந்தது. அவள் பலருக்கு உத்வேகமாக மாறினாள். துன்பங்களில் தளராமல் உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்று நம்பி முன்னேறிய ஒரு பெண்ணின் கதையாக அது மாறியது.